ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இது 2025 குரு பயிற்சிக்கான பலன்கள். தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரக்கூடிய குரு பயிற்சியை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். கடந்த கால வருஷங்களில் பணம் சம்மந்தப்பட்ட பெரிய பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிடைக்கும். உங்களோட உழைப்புக்கு மரியாதை கூடும். இது வரைக்கும் செஞ்ச முயற்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கும் தொழில் ரீதியாக. இப்போ கடந்த காலம் பார்த்திங்கன்னா குரு 6ஆம் வீட்டில் உங்கள் ராசிக்கு 6ல் இருந்தப்போ பணத்துக்கான முயற்சிகள் பண்ணி பார்த்திங்கன்னா டயர்டாகி தோல்வி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்த பணமும் வராது. இப்போ ஒரு இடம் விற்று பணம் வரணும் அப்படின்னா அதுவும் வராமல் நின்றுருக்கும். பெரிய பணத்துக்காக நம்ம காத்திருப்பு அப்படிங்கிற மாதிரியான கடந்த 1 வருஷமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்கும் இது அப்படின்னு சொல்ல முடியாது. பட்டு பெருவாரியான தனுசு ராசிக்கு பணம் கைக்கு சேர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டு இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்களோட ராசிக்கு 7லேயே வராரு குரு. அவர் உங்களோட ராசியை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. சமுதாய அந்தஸ்து கூடும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும், மனைவியால் நன்மைகள் கிடைக்கும், சமுதாயத்தினால் நன்மைகள் ஏற்படும், அப்பா கூட பிறந்தவங்களால நன்மைகள் ஏற்படும், மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வை குரு பார்க்குறது சிறப்பான ஒரு அமைப்பு. வர வேண்டிய லாபம், இது வரைக்கும் போன வருஷம் இருந்த கசப்புணர்ச்சி, போன வருஷம் இருந்த தடைகள்லாம் நீங்கி இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தன்னம்பிக்கை அதிகமாகும், தைரியம் வீரியமெல்லாம் அதிகமாகும். இளைய சகோதரம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆகாத இளைய சகோதரங்கள் உங்களுக்கு இருக்காங்க தனுசு ராசிக்கு பிறந்தவங்களுக்குன்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். உங்களோட கம்யூனிகேஷன்ஸ்லாம் அழகாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சமுதாயத்தில் பெரிய மனுஷர்களோட தொடர்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களோட ராசி நாதனே அவரே ஆகி 4ஆம் வீட்டின் அதிபதியும் அவரே ஆகி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு இல்லை தான். பட் அவர் பார்வையில் படக்கூடிய இடம் சிறப்பு. எப்போவுமே குரு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அது கேந்திரத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் கேந்திரத்தில் இருந்தாலும் பார்வைகள் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு லாபஸ்தானத்துக்கும் ஒரு உபயஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால, உபஜயஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால பல நன்மைகள் இந்த பயிற்சியில் நிச்சயமாக தனுசு ராசிக்கு தந்தை தீர்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. மொத்தத்தில் இந்த 2025 மே மாதம் 15ஆம் நாள் வரக்கூடிய குரு பயிற்சி பல வெற்றிகளை உங்களுக்கு தந்தை தீரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன். நன்றி, வணக்கம்.